புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குறிப்பாக முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலி பத்தி இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். முழங்கால் மூட்டு வலிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இயற்கை மருத்துவத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேச போறோம். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முழங்கால் மூட்டு வலி மூட்டு தேய்மானத்தினால மட்டும்தான் வருமா, இல்லை வேற என்ன காரணத்தினால முழங்கால் மூட்டு வலி வருது டாக்டர்? முழங்கால் மூட்டு வலி அப்படின்றது முதல்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் நம்ம பார்க்குறோம். அது தவிர நிறைய கண்டிஷன்ஸில் முழங்கால் மூட்டு வலி வருது. முழங்கால் மூட்டு வலி குறிப்பாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நிறைய ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அதில் குறிப்பாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த முழங்கால் மூட்டு வலியை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ். இது தவிர ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன்லையும் மூட்டு வலி வரலாம். ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது உடம்பு ஃபுல்லாக எல்லா ஜாயின்ட்ஸையும் பாதிக்கக்கூடியது. அதில் மூட்டு எலும்பையும் மெயினாக பாதிக்கிறதுனால அதை அந்த ஆர்த்ரைட்டிஸில் அதையும் ஒரு ஃபார்மில் நம்ம கொடுக்கலாம். இது தவிர முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு பார்த்தோம்னா நடுவு பகுதிகளில் இருக்கக்கூடிய மூட்டு எலும்பு தேய்மானத்தை தான் நம்ம மேக்ஸிமம் ஆர்த்ரைட்டிஸில் நம்ம சொல்லுவோம். அதாவது நடுவில் பர்சைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. முழங்கால் மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தவிர அந்த நீ கேப் இருக்கக்கூடிய நடுவு பகுதி, அந்த பெட்டலர் ரீஜியன் சொல்லக்கூடிய முழங்கால் சில்லு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வீக்கமோ வலியோ இல்லை டெண்டர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய தொடு வலியோ இருக்குது, வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் சொல்லலாம். இது தவிர அந்த இடத்துல பர்சைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதே முழங்கால் மூட்டு வலி தொடும்போது வலியோட பர்சைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதையும் சில பேர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. பர்சைட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளை சுற்றி தசைகளையும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டெண்டான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வுகள் அது எல்லாவற்றையும் ஒரு கவர் பண்ணுற மாதிரியான ஒரு லேயர் பர்சா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேயர் நம்ம ஒரு பபிள் ரேப் மாதிரி இருக்கும். தொடுறதுக்கு ஒரு சாஃப்டான ஒரு டெண்டனஸான ஒரு பொருளாக இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லாக நீர் கோர்க்குது, அந்த இடத்துல சுற்றி நீர் கோர்க்குது. அந்த இடத்துல நிறைய நீர், அதாவது இந்த நச்சு நீர் நிறைய அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் ஐட்டிஸ் அப்படின்றது அந்த இடத்துல நோய் தொற்று உருவாகிறத குறிக்குது. அப்போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய முழங்கால் சில்லு இருக்கக்கூடிய பகுதிகளில் வீக்கமோ வலியோ தொடுற வலியோ இல்லை தொடும்போது சூடான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல பர்சைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். இது தவிர மேல் பக்கத்தில் முழங்கால் மூட்டு வலி கூட வர ஆரம்பிக்குது. அதாவது நம்மளுடைய தொடை எலும்பும் நடுவில் இருக்கக்கூடிய முழங்கால் எலும்பும் சேரக்கூடிய அந்த மேல் பக்க மூட்டு, அந்த முழங்கால் அந்த இடத்துல பெயின் இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் நம்ம கான்ட்ரோமலேசியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லலாம். அதாவது மேல் பக்க எலும்பு தேய்மானம் அப்படின்றது தொடை எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த முழங்கால் எலும்புக்கும் இடைப்பட்ட ஜவ்வுகளில் ஏற்படக்கூடிய ஒரு வலி. அந்த இடத்துல ஓரத்தில் இருக்கக்கூடிய குருத்தெலும்புகள்லாம் தேயக்கூடிய ஒரு கண்டிஷன் நம்ம கான்ட்ரோமலேசியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்லலாம். இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, முழங்கால் மூட்டு வலி இருக்குது. இது தவிர லிகமெண்ட்ஸ் டியர் கூட நம்ம அதிலேயே தான் சேர்க்குறோம். அதாவது மீடியல் லிகமெண்ட் டியரும் இருக்குது, லேட்ரல் லிகமெண்ட் டியரும் இருக்குது. நடுவு பகுதிகளில் ரெண்டு முழங்காலையும் சேர்த்து வைக்கும்போது உரசக்கூடிய ஒரு இடத்துல வலி இருக்குது. ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு படுக்க முடியல, தூங்கும்போது ஒரு சைடு திரும்பி படுக்கும்போது நடுவில் பில்லை வச்சு ரெண்டு மூட்டை உரசாமல் இருக்கிறதுக்கு நடுவில் பில்லை வச்சு படுப்பாங்க. உரசுனா ஒரு எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் மீடியல் க்ரூஷியேட் லிகமெண்ட் டியர் அந்த கண்டிஷனில் இந்த மாதிரியான வலியோ எரிச்சலோ இருக்கலாம். இதுவே தான் லேட்ரல் லிகமெண்ட் டியர்ஸ்லேயும் இருக்கும். ஆனால் அது லேட்ரல் சைடில் ரெண்டு மூட்டுகளுக்கும் வெளிப்பகுதிகளில் சைடில் பெயின் இருக்கும். இது ஒரு பெருசாக நமக்கு பாதிக்காது. நம்ம நடக்கும்போதோ இல்லை கால் மடக்கி நீட்டும் போதோ பெருசாக ஒரு வலி கொடுக்காது. இது மேக்ஸிமம் இந்த அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு, ரொம்ப தூரம் நடக்கிறவங்களுக்கு, கால் ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ரொம்ப அதிகமாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த லேட்ரல் லிகமெண்ட் டியர்ஸ் வரலாம். இது தவிர முழங்கால் மூட்டுக்கு பேக் சைடில் பெயின் வரலாம். அது காமனாக பேக்கர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனில் வரலாம். பேக்கர் சிஸ்ட் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. முழங்கால் மூட்டில் நம்ம தேங்கக்கூடிய அந்த வாத நீர்னு சொல்லக்கூடிய அந்த நாள்பட்ட அந்த நச்சு நீர் என்ன ஆகுதுன்னா எக்ஸசிவாக தேங்கும் போது நமக்கு பேக் சைட்லேயும் போயிட்டு அதோடைய அக்யூமுலேஷன் இருக்கும். ரெண்டு எலும்புகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் பின்பக்கமாக போயிட்டு அது அக்யூமுலேட் ஆகும். அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு பலூனில், அதாவது வாட்டர் ஃபில் பண்ண ஒரு பலூன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நமக்கு முட்டிக்கு பேக் சைடில் இருக்கும். இதை நம்ம பேக்கர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் அது ரொம்ப பெருசாக ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு கூட
வந்து பெருசாகலாம். ரொம்ப நாள்பட்ட ஒரு கண்டிஷனில் கால் மடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் ஒரு ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் மாறும். போக போக என்ன ஆகும்னா அந்த சிஸ்ட் வந்து உடையக்கூடிய ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னா நமக்கு காலுக்கு பின் சைடில் காஃப் மசிலில் வந்து ஒரு பெயின் வர ஆரம்பிக்கும். கால் உள்ளே வந்து நீர் ஓடுற மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். போக போக அந்த இடத்தோட டிஸ்கலரேஷன் நமக்கு கண்ணுக்கு வெளியிலே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் சொல்லலாம். இந்த மாதிரி குறிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் அப்படின்றது நம்ம மூட்டையை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஸோ நீ பெயின்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இதனுடைய சிம்டம்ஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? முதல்ல சிம்டம்ஸ் அப்படின்றது வந்து மூட்டில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை பொறுத்து வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் எல்லா இடத்துலையும் மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒரு காமனான ஒரு பெயினை வந்து ஃபீல் பண்ணுறோம். அப்போது நமக்கு முழங்கால் மூட்டில் ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும், ஒரு வீக்கம் வர ஆரம்பிக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டேஜ் 1ல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிரிபிட்டேஷன் சவுண்டு மட்டும்தான் வந்து இருக்கும். நடக்கும்போது வந்து வலியோ இல்லை வீக்கமோ டெண்டனஸோ எதுவுமே வந்து இருக்காது. நடக்க ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 35 கிராஸ் பண்ணும்போது, ஏஜ் வந்து ஒரு 35 அபவ் 40 அபவ் கிராஸ் பண்ணும்போது ஒரு கிரிபிட்டேஷன் சவுண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் லேடிஸ் வந்து இதை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ். இப்போ அந்த கிரிபிட்டேஷன் சவுண்ட் ஸ்டார்ட் ஆக போக போக ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல் போக போக அவங்களுக்கு பெயினோட சேர்ந்த ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிக்கிறது, டெண்டர்னஸ் வர ஆரம்பிக்கிறது, முழங்கால் உள்ள ஃபுல்லாக வந்து சுற்றி வேற நீர் கோர்க்க ஆரம்பிக்கிறது, தொடும்போதே வந்து ஒரு ஹீட் வந்து ஃபீல் பண்ணுறது. இதெல்லாம் போக போக வந்து ஸ்டேஜ் போக போக ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷன் போய் சுத்தமாக ஸ்டிஃப்னஸ் அதிகமாகி நடக்கவே முடியாத ஒரு கண்டிஷன் ஸ்டேஜ் 4ல் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ நீ பெயின் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, நாள்பட்டு ஒரு முழங்கால் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? முழங்கால் மூட்டு வலியில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பேக் சைடில் வரக்கூடிய அந்த மூட்டு வலியில் பார்த்தோன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா நிறைய நீர் கோர்க்கிறது, உள்ள எக்ஸசிவாக வந்து நீர் கோர்க்கிறதன் காரணமாக அவங்களுக்கு போக போக வந்து ஒரு நீர் கோர்த்திருக்க அமைப்பே வந்து வெளியில் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ரத்தம் கட்டின மாதிரி வந்து தெரியும். சில பேருக்கு வந்து மூட்டை சுற்றி வந்து நீர் கோர்த்துருக்கிறதுனால அது வந்து ஒரு ரொம்ப நாள்பட இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஃபேர் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு நல்லா பட்டையாக வந்து ரெட்டாக வந்து வீங்கி இருக்கும். இதுவே தான் காலுக்கு பேக் சைட்லேயும் நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த முழங்கால் மூட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்கர் சிஸ்டில் வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே நிறைய நீர் கோர்க்கும்போது அது என்ன ஆகுது, கீழே காலுக்கு கீழே வந்து அந்த நீர் வந்து இறங்க ஆரம்பிக்குது. அது பர்ஸ்ட் ஆக ஆரம்பித்து காலுக்கு உள்ளுக்குள்ளேயே அது நீர் வந்து இறங்க ஆரம்பிக்குது. இதனால் வந்து பிளட் கிளாட்ஸ் வந்து வரலாம். வெளிப்பக்கமாக வந்து ஒரு ப்ரூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்பக்கமாக ஒரு தொடும்போதே வலி இருக்கக்கூடியது, வெளியில் பார்க்குறதுக்கு ரத்தம் கட்டின மாதிரி ஒரு ஃபீல், காஃப் மசிலை சுற்றி அதுக்கு கீழே ஆங்கிள் ஜாயிண்டில் இந்த மாதிரி வந்து பெயின் பரவக்கூடிய ஒரு கண்டிஷனில் வந்து இருக்கும். அது தவிர வந்து நர்வ்ஸோட கம்ப்ரெஷனுமே காமனாக அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் தான். நர்வ் கம்ப்ரெஷன் குறிப்பாக காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நர்வ்ஸில் கம்ப்ரெஷன் இருக்கும். பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கூட நமக்கு கால் வந்து கருப்படிச்சுட்டே வர்றது, காலுக்கு ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸோட காம்ப்ளிகேஷனாக ரொம்ப நாள்பட இருக்கும்போது வர ஆரம்பிக்குது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் காவியான், கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேன். ஓகே, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயது என்னம்மா? 27. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாவே வந்து ஸ்கின் பிரச்சனை இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நான் மெடிக்கல் போயிட்டு ஆயின்மெண்ட் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன். அந்த டைம் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அதுக்கப்புறம் அது ஹெவியா ஆயிடுச்சு. மேல எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்ப்ரெட் ஆகுது. நைட்ல அதிகமா அரிப்பு இருக்கு. எந்த இடத்துல வலி இருக்கு? எந்த இடத்துல வலி இருக்கு? எல்லா இடத்துலயுமே இருக்கு டாக்டர். இப்ப இந்த கொடை இருக்குல்ல, அப்புறம் கையில, கழுத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு அந்த ஸ்கின் பிரச்சனை. சரி, ஓகே. இப்போ அதுல தோல் மாதிரி வருது. ஆமா. சரி, ஓகேம்மா. எவ்வளவு நாளா இருக்கு இந்த தொந்தரவு? இது ஒரு 3 இயர்ஸா இருக்கு. அப்பப்ப வரும். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்ப அதிகமா ஆகுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் சொரியாசிஸ் நீங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க.
சரிம்மா, கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு சொரியாசிஸ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய லீஷன்ஸ் நீங்கள் சொரியும் போது கையில், நகங்களில், உடம்பு ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் மாறும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சொரியாசிஸ் வந்து பரவும். உங்களுடைய உடம்புலே எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனில் வந்து இருக்கும். எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்காதவங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாகவே வந்து சொரியாசிஸ் வந்து பரவ ஆரம்பிக்கும். சில பேருக்கு நெயிலில் கூட வந்து இருக்கும். ஒரே இடத்துல வந்து இருக்குது. குறிப்பாக வந்து இப்போது ஸ்கேல்ப் சொரியாசிஸ்லாம் இருக்கவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக இச்சிங் இருக்கும். சொரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த நெயில்லையுமே அவங்களுக்கு சொரியாசிஸ் வந்து இருக்கும். அதனால் ஒரு இடத்துல தான் வரும், இந்த இடத்துல வராது அப்படின்றதே சொல்ல முடியாது. உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவக்கூடிய கண்டிஷன் தான். கண்டிப்பாக இதற்கு ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாள்பட்ட தோல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை வந்து கொடுக்குறோம். குடல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட். இது பண்ணும்போது எக்ஸசிவாக நம்ம உடம்புல சேரக்கூடிய அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறும்போது இதிலே உங்களுக்கு 70-80% நோய் வந்து குணமாயிடுது. இதோடு சேர்ந்து அரிப்புகள், அந்த வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த படை சரியாகிறதுக்கு நம்ம வெளிப்பக்கமாக எக்ஸ்டர்னலாக நம்ம ஆயில், அதுக்கப்புறம் வந்து குளியல் பவுடர் இதெல்லாமே நம்ம கொடுப்போம். இதெல்லாம் இந்த ஆயில் 2 hours ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ட்ரைனஸ் எல்லாம் மாறி ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு அந்த இச்சிங், ட்ரைனஸ், அந்த தோல் உதிர்றது, பீலிங் ஆகுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. போக போக ஒரு 3 monthஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கலர் சேஞ்ச் வரைக்கும் ஆகி நார்மலான ஸ்கின் கலருக்கு மாறிடும். அந்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். லைஃப் லாங் இதுக்கு மெடிசன் எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக அதை குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது 2 monthsக்குள்ளே உங்களுக்கு முழுமையாகவே குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் தீபிகா. நான் கரூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க தாத்தாக்காக கேட்கணும். என்ன வயதுமா அவருக்கு? அவருக்கு 55. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க தாத்தாவுக்கு ஒரு 8 வருஷமா ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு வந்து படுத்தா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய சளி வந்துட்டே இருக்கு. பஃப் எதுவும் எடுக்கிறாரா? புரியல டாக்டர். பஃப் இன்ஹேலர் ஏதாவது யூஸ் பண்றாரா? பஃப் எடுக்கிறாங்க டாக்டர். எத்தனை டைம் எடுக்கிறாருமா ஒரு நாளுக்கு? ஒரு நாளைக்கு 4 times எடுப்பாரு. சரிம்மா, பஃப் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அப்போதைக்கு தான் அது சரியாக இருக்கும். மூச்சு இழுத்து விடும்போது அந்த மூச்சுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் அப்போதைக்கு விரிவடையும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு 4 டைம் எடுக்கிறாரு அப்படின்னா போக போக அதோடைய டைமிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். ஏன்னா கொஞ்சம் குறுகிய காலத்திலே அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அந்த டியூப்ஸ், நம்மளுடைய நுரையீரலுக்கு காற்று கொண்டு போகக்கூடிய அந்த பிராங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டியூப்ஸு, பிராங்கியோலஸ்னு உள்ள காற்று குழல்கள் வரைக்கும் எல்லாமே வந்து சுருங்கின ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது. இந்த வீசிங் ப்ராப்ளமில் இருக்கும். அதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பஃப் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அது பெர்மனெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. லைஃப் லாங் அதை எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். டைமிங்கும் அதிகமாகிட்டே தான் போகும். இப்போ 4 டைம் எடுக்கிறது போக போக 10 டைம் 15 டைமாக கூட ஆகலாம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் 10-15 வருஷத்துக்கு மேலே வீசிங் இருக்கவங்க, சிஓபிடி அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நாள்பட்ட ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் இருந்தவங்களுக்கு இதே வீசிங் கண்டிஷன் வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி வந்தவங்களுக்குலாம் நம்ம அவங்க எடுத்துகிட்டு இருந்த பஃப், இன்ஹேலர் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த மூலிகை மருந்துகளோடு சேர்ந்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ், அதாவது மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றி நசீம்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதோடு சேர்ந்து மூலிகை புகை சிகிச்சை இதெல்லாம் கொடுத்து நிரந்தரமாக ஒரு 10 நாளுக்குள்ளே குணப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பஃபோ, இன்ஹேலரோ, இதுக்கான ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போயும் 10 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு வீசிங்கோ ஆஸ்துமோ எதுவுமே வரல. ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க. அதே மாதிரி தாத்தாக்குமே சரி பண்ணிடலாம். 10 வருஷமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இதற்கு நேரில் வந்து சிகிச்சை எடுக்கும்போது வீசிங்க்கான சிறப்பான உள்மருந்துகளோடு சேர்ந்த எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 டேஸ்லேருந்து 2 monthsக்குள்ளே பெர்மனெண்ட்டாகவே க்யூர் பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் மோகனா, மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? பாட்டிக்காக கேட்குறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? 87. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எங்கள் பாட்டிக்கு 87 years ஆகுது. அவங்களுக்கு வந்து மூட்டுக்கு ரொம்ப வலி இருக்குன்றாங்க. சரி. இந்த பிரச்சனை ஒரு 4-5 வருஷமாவே இருக்கு. வெளியில எல்லா இடத்தையும் பார்த்தோம். அது பார்த்துமே டேப்லெட்ஸ் எடுத்து எதுவும் சரியாகவே இல்லை. ஓகே. அவங்களுக்கு இன்னும் வலி உட்கார முடியல. ரொம்ப ஏஜ்ன்றதுனால சரி நாங்களும் இப்படிதான் இருக்குன்னு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்ததுக்கு முடக்குவாதம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கோம். சரிம்மா. எவ்வளோ நாளாக இப்போ மாத்திரைகள் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? எடுத்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பெயினா இருக்குன்றதுனால டேப்லெட் கண்டினியூவா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு.
சரிம்மா, கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் மாத்திரை, ஸ்டீராய்டு டேப்லெட்டு, பெயின் கில்லர்லாம் போட்டிங்கன்னா அப்போதைக்கு தான் வலி குறையும். ஆனால் மறுபடியும் அடுத்த நாள் இதே டேப்லெட்ஸ்லாம் போடும்போது தான் உங்களுக்கு அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் தான். உங்களுக்கு அப்போதைக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வந்து குறைக்கிறது மாதிரி பெயின் கில்லர் டேப்லெட்னால உங்களால் நிரந்தரமாலாம் வந்து முடக்குவாதத்தை சரி பண்ணவே முடியாது. அது எல்லாத்தையும் நிரந்தரமாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள் மருந்துகளே இல்லாமல் வெளிப்பக்க சிகிச்சையில் மட்டுமே கூட நம்ம முடக்குவாதத்தை நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கோம். பாட்டியோட ஏஜ் அதிகமாக இருந்தவங்க, பாட்டி ஏஜில் இருக்கவங்க, அது மாதிரி 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க, கை விரல் கால் விரல்லாம் நல்லா மடங்கி போய் வீல் சேரில் வருவாங்க, வாக்கர் ஸ்டிக் வச்சு நடந்து வருவாங்க. ரொம்ப சிவியரான கண்டிஷனில் வந்தவங்கலாம் நம்ம வந்து மூலிகை சிகிச்சைகள், வெளிப்பக்க சிகிச்சைகள் பண்ணி சப்போர்ட்டே இல்லாமல் நம்ம நடக்க வச்சுருக்கோம். 15 நாள் சிகிச்சையிலே சப்போர்ட்டே இல்லாமல், வீல் சேர் இல்லாமல், ஸ்டிக் இல்லாமல், வேறு யாரும் ஆள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து நடக்க வச்சுருக்கோம். அது மாதிரி பாட்டிக்குமே நம்ம வெளிப்பக்க சிகிச்சைகள் மட்டுமே கொடுத்து கூட நம்ம சரி பண்ணலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியை தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. 30 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. குறிப்பாக முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு நம்ம 15 நாள் வரைக்கும் வெளிப்பக்கமாக நம்ம பண்ணக்கூடிய இந்த பஞ்சகர்மா சிகிச்சையில் மட்டுமே கொடுத்து நம்ம நிரந்தரமாக குணப்படுத்துகிறோம். நேரில் கூட்டிகிட்டு வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதை 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பையனாயிங்க. சரிம்மா, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? கடலூர். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக. என்ன வயதுமா உங்களுக்கு? அம்மா டிவி பார்த்து பதில் சொல்லாதீங்க, ஃபோனில் பேசுங்க. கடலூர். உங்களுடைய வயது என்னம்மா? 55 வயசு. சரி, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. சுகர் வந்துச்சுங்க. சொல்லுங்க. அது காலில் வந்து மறுத்து போயிருது. சரிம்மா. காலில் புண்ணு வந்துடுச்சு வர கட்ட வரல. சரிம்மா. பாவை எரிச்சல் மெத்து மெத்துன்னு தலைக்காணி மாரிங்க. சுகருக்கு இப்போ மாத்திரை போட்டுட்ருக்கீங்களா? போட்டுருக்குறேங்க. எவ்வளோ இருக்குமா சுகரு சாப்பிட்டதுக்கப்புறம்? கேட்ட பேர் நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? சரிம்மா, நீங்கள் ஒரு முறை வந்து சுகருக்கான டெஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் HbA1cன்னு சொல்லக்கூடிய அந்த 3 மாத சுகர் வேல்யூ இது ஒரு முறை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா தான் கால் பாதத்துக்கு வந்து ரத்தம் சரியாக போகாது. காலுக்கு ரத்தம் போகலை அப்படின்னா சின்னதாக கல்லோ ஏதாவது குத்துச்சு அப்படின்னாலோ புண்ணாக ஆரம்பிக்கும். சில பேருக்கு காலில் வந்து ஆணி கால் மாதிரி ஒரு இடத்துல மட்டும் ரஃப்பாக இருக்கும். நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் போகாததுனால அந்த இடம் வந்து புண்ணாக ஆரம்பிக்கும். அப்போ ரொம்ப நாள் சுகர் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஹை லெவல்லே வச்சுக்கவே கூடாது. ஒரு முறை நீங்கள் இந்த 3 ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நேரில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட சுகர் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 300 அபோவ் இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் 500, 550, 600 அபோவ் கூட இருக்கும். அவ்வளோ சிவியராக இருக்கவங்க ஒரு நாளைக்கு 3 டைம் வந்து 220 யூனிட்டுக்கு மேலே இன்சுலின் போடுறவங்களுக்கெல்லாம் கூட நம்ம மூலிகை மருந்துகள் மட்டுமே கொடுத்து அந்த இன்சுலின் எல்லாத்தையும் குறைச்சி அவங்க போட்டுட்டு இருந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நம்ம மருந்துகள்லே வந்து நிரந்தரமாக வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம். 150க்குள்ளே 200க்குள்ளே வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டில் எல்லாத்தையும் வந்து நம்ம குறைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு காலில் போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை சரி பண்ணுறதுக்கு நம்ம ரெஃப்ளெக்ஸாலஜின்னு வெளிப்பக்கமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம கொடுக்குறோம். அதனால் பயப்பட வேண்டாம். புண்ணு சீக்கிரமாக ஆறிடும். உங்களுக்கு காலுக்கு பிளட் சர்க்குலேஷன் போச்சு அப்படின்னா அந்த புண்ணை வந்து சீக்கிரமாக ஆற வச்சிடலாம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சுகருக்காக நம்ம சிறப்பாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாதத்தில் சுகர் கண்ட்ரோல் ஆகி புண்ணு ஆறிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சௌந்தர்யா மேம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? ஒசூர்லேருந்து மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? 33 மேம். உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. ஓகே மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கள். மேம், எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக இருக்கு மேம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு 5 டேஸ் வந்தது மேம் பிஃபோர் மேரேஜ்லாம். ஆஃப்டர் மேரேஜ் வந்து 3 டேஸ் ஆகுச்சு மேம் டெலிவரிக்கு அப்புறமேட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு, பாப்பாக்கு இப்போ 4 வயசு ஆகுது மேம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு 1 டே வர்றதே ரொம்ப அதிகமா இருந்தது மேம். அந்த படவே இல்லை மேம் எனக்கு. சரி, டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது நீர் கட்டி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேம். வேற எதுவுமே சொல்ல.
சரி டேப்லெட்லாம் கொடுத்தாங்க மேம். எடுத்த ஒரு 2 மாசம் நல்லா வந்துச்சு மேம். மறுபடியும் அந்த டேப்லெட் விட்ட உடனே மறுபடியும் எனக்கு வரவே இல்லை மேம். இப்ப வெயிட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 kgக்கு மேல ஏறிடுச்சு மேம். ஓகே மேம். பிசிஓடி இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்கனாலோ இல்லை பீரியட்ஸ் வரதுக்காக ஓசிபி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பீரியட்ஸே வராது. அது 28 days பில்ஸு. அது நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். மறுபடியும் நீங்கள் எடுக்கும்போது அது வராது. இந்த மாதிரி டேப்லெட்ஸ் போடுறதுனால பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நிரந்தரமாலாம் சரி பண்ண முடியாது. பீரியட்ஸ் வர வைக்க முடியும், அதை ஸ்டாப் பண்ண முடியும். லைஃப் லாங் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பிசிஓடி இன்னும் சிவியர் ஆகிடும். வேறு ஏதாவது சிஸ்ட் கண்டிஷன் கூட மாறலாம். அதனால் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ்னாலேயோ ஓசிபி பில்ஸ்னாலேயோ பிசிஓடியை நிரந்தரமாக குணப்படுத்த முடியாது. எடுத்துக்கும் போது நல்லா இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பிசிஓடியை உள்ளே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை நிரந்தரமாக கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கு சிறப்பாக நம்ம ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து ஒரு 3 months கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். 3 மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ சிவியரான நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி, பைலேட்ரல் ஓவேரியன்ஸ் நீர்க்கட்டிகள் பிசிஓஎஸ் இருந்துச்சுனாலும் அது வந்து கரைஞ்சி நமக்கு மாதவிடாய் மூலமாக நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். 2nd month 3rd monthலாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸுமே ரெகுலர் ஆகிடும். 28 daysலேருந்து 35 daysக்குள்ளே கரெக்டாக நார்மலான ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வர ஆரம்பிச்சிடும். நேரில் வந்து இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பிசிஓடிக்கு நம்ம சிறப்பாக கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு எந்த மருந்துகளும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக அதை குணப்படுத்திடலாம். 3 months ஆஃப்டர் நீங்கள் மறுபடியும் ஒரு ஸ்கேன் கூட எடுத்து பார்த்துக்கலாம். எந்த விதமான பிசிஓடியும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நார்மலான ஸ்கேன் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு நிரந்தரமாக வந்து குணப்படுத்திடலாம். வாழ்நாள் ஃபுல்லாக மறுபடியும் வரவும் செய்யாது உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஃபோன் ரிசீவரை காதில் வச்சுட்டு பேசுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, எந்த ஊர்லேருந்து? யாருக்கா கேட்குறீங்கப்பா? டிவி பார்த்து பதில் சொல்லாதீங்க, ஃபோனில் பேசுங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்குப்பா. உங்களுடைய வயது என்ன? எனக்கு 15 வயது. சரிப்பா, உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஆய் கடிச்சிட்டு அதுக்கு ஆய் கடிச்சு அதுக்கு அடிக்க வரையில நான் ஓடி போய் கீழே விழுந்துட்டேன். சரிம்மா. அந்த புண்ணு ரொம்ப நாளாக ஆற மாட்டேங்குது. ஓகேம்மா. இதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டிங்களா? கடிச்சதுக்கு தடுப்பூசி போட்டுட்டிங்களா? 4 இன்ஜெக்ஷன் போட்டு. சரி, எவ்வளோ நாள் ஆச்சு கடிச்சு? கடிச்சு ஒரு 2 வாரமாக இருக்கு. சரிம்மா. இப்போயும் அந்த புண்ணு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நேரில் வந்து தான் அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். முறையாக வந்து அதற்கான தடுப்பூசிகள்லாம் வந்து போடணும். ஏன்னா ரேபிஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து அந்த தடுப்பூசி வந்து நம்மளுடைய போடுறது எதுக்குன்னா நம்மளோட பாடியில் வந்து அந்த வைரஸ் ரொம்ப சிவியராக மாறாமல் இருக்கிறதுக்கு, அது ரொம்ப அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக அந்த டோசேஜ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நேரில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டுங்க. அதுக்கப்புறமும் வந்து அந்த புண்ணு இருக்குது, இல்லை கீழே விழுந்ததுனால அடிப்பட்ட புண்ணா, இல்லை வந்து நாய் கடிச்சதுனால இன்னும் அந்த புண்ணு ஆறாமல் இருக்கான்றதை டாக்டர் நேரில் பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. புண்களுக்கு வெளிப்பக்கமாக போடுறதுக்கு ஒரு ஆயிலுமே கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் முதல்ல அந்த தடுப்பூசியோட டோசேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நேரில் வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த புண்ணை வந்து ஆற வச்சிடலாம். ஓகே, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கப்பா? எந்த ஊர் சொன்னீங்க? ஓகே, நீங்கள் அங்கேயே வந்து நியர்பை ஹாஸ்பிட்டல் இருக்கும். பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போய் உடனடியாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் பிருந்தா. சரிம்மா, எந்த ஊர்லேருந்து? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க பாட்டிக்காக தான் கேட்கணும். மூட்டு வலின்னு சொல்றாங்க. ஒரு 3 வருஷமாவே இந்த ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. ரைட் சைடுல எலும்பு தேய்மானம் சொல்லிருக்காங்க. மூட்டுல வந்து இப்போ இன்ஜெக்ஷன் போடுற ஒரு 1 week மட்டும் நல்லா இருக்கு. ஆனா வந்து அவங்க எடுத்தும் வைக்க முடியலன்னு சொல்றாங்க. கால் ஓவரா வலிக்குது அப்படி சொல்லிட்டு இப்ப இந்த கால் வந்து ஊனி நட வந்து இப்போ லெஃப்ட் சைடு காலும் வந்து தேய்மானம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ. சரிம்மா. எத்தனை டைம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க காலில்? இல்ல, மாசம் போட்டுட்டு இருக்கோம். அவங்களால பெயின் தாங்க முடியல, அதனால இன்ஜெக்ஷன் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு போடுறோம். சரிம்மா. இதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை நீங்கள் மறுபடியும் உள்ளே செலுத்தும் போது என்ன ஆகுது, அது ஒரு 10 நாள் 15 நாள் தான் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 weeks தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெயின் வந்து வரதான் செய்யும். அது வந்து ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு ரிலீஃப் தான். பெயினை வந்து குறைக்கிறதுக்கு டெம்ப்ரவரியாக நம்ம போட்டுக்கிற இன்ஜெக்ஷன் தான். அதே மாதிரி தான் பெயின் கில்லர்ஸுமே நீங்கள் போடும்போது டேப்லெட் போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு அடுத்த நாளே ஒரு 24 hours அடுத்த நாளே உங்களுக்கு அந்த டேப்லெட்டோட அளவு வந்து குறைய திருப்பி பெயின் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும்.
வாழ்நாள் ஃபுல்லாக அந்த மாத்திரைகள் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். மருந்துகள் மாத்திரைகள் இல்லாமலே வெளிப்பக்க சிகிச்சைகள் மூலமாக நம்ம அதை வந்து நிரந்தரமாக சரி பண்ணலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வயது ரொம்ப அதிகமாக இருந்தவங்க 18 வயசு 18 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே வந்து மூட்டு எலும்பு தேய்மானத்தினால சுத்தமாக நடக்கவே முடியாமல் 2 கால்லையுமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண சொல்லிட்டாங்கன்ட்டு பயந்துட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. நிறைய பேர் ஒரு காலுக்கு வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த காலில் வந்து மறுபடியும் வீக்கம் வருது, இன்னொரு காலில் சர்ஜரி பண்ணாமலே சரி பண்ணணுன்ட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வீல் சேரில் வாக்கர் ஸ்டிக்கில் சப்போர்ட்டோடு நடந்து வந்தவங்களுக்குலாம் நம்ம வந்து ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வெளிப்பக்க சிகிச்சைகள் வந்து இதுக்குன்னு சிறப்பாக கொடுக்குறோம். இந்த மூட்டு எலும்பு தேய்மானத்துக்குன்ட்டு ஜானுவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். மூட்டு எலும்பை சுற்றி அந்த வீக்கமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை சுற்றி மூலிகை மாவு வச்சு பாத்தி மாதிரி கட்டி உள்ள சூடான மூலிகை எண்ணெய் ஊற்றி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். இந்த சூடாக எண்ணெய் ஊற்றி கொடுக்கும்போதே அந்த ஸ்வெல்லிங் நீர் எல்லாமே நல்லா ஆவியாகி வெளியில் போக ஆரம்பிக்கும். ஜாயின்ட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஜவ்வுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். வலியுமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வலியோ வீக்கமோ வந்து நடையில் எந்த வித்தியாசமோ எதுவுமே இருக்காது. உங்களுடைய வேலைகள் நீங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு நல்லாவே வலி குறைஞ்சு வீக்கம் எல்லாமே நல்லா ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே நல்லா குறைய ஆரம்பிக்கும். நேரில் வந்து இதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். முழங்கால் மூட்டு வலி பற்றி பேசிட்டு இருந்தோம். இதற்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன டாக்டர்? ஒரு சில பேருக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும்னா. எல்லாருக்குமே வந்து அந்த சர்ஜரினாலே கொஞ்சம் பயம் இருக்கும். இது இல்லாமல் நம்ம நார்மலாக மெடிசின்ஸ்லேயே வந்து ட்ரீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வந்து பண்ணலாம். நிறைய பேர் வந்து சர்ஜரி தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. லைஃப் லாங் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து லைஃப் லாங் இதுக்கு வந்து எடுக்கவும் வேண்டாம். பெர்மனெண்ட்டாகவும் நம்ம அதை வந்து க்யூர் பண்ண முடியும். சர்ஜரி இல்லாமல் வெளிப்பக்கமாக நம்ம எந்த ஒரு இன்ஜெக்ஷனோ இல்லை வந்து பெயின் கில்லர்ஸோ இல்லாமலே அதை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம் தான். ஒரு 40 above 35 above வந்து இப்போலாம் வந்து அந்த எலும்பு தேய்மானம் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த கிரிபிட்டேஷன் சவுண்ட்ஸ் இப்போலாம் நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்குதோ அப்போலேருந்தே நம்ம வந்து முறையாக கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு இந்த தேய்மானத்தை வந்து நம்ம தள்ளி போடலாம். சில பேருக்கு ரொம்ப இயர்லியாக நடக்கும். சில பேருக்கு அந்த மெனோபாஸ் டைமில் வந்து அந்த 50 above 45 above வந்து வலி வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய அந்த கண்டிஷனில் வந்து நம்ம கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது தவிர வந்து அந்த வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய அந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுல் பாடியிலையும் சேரக்கூடிய அந்த தேவையில்லாத நீர், அந்த வாத நீர்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத அந்த நச்சு நீர் என்ன பண்ணுதுன்னா எல்லா ஜாயின்ட் ஸ்பேஸ்லேயும் போய் ஆக்குப்பை பண்ணும். குறிப்பாக அந்த முழங்கால் மூட்டில், ஏன்னா நம்ம பாடி வெயிட் ஃபுல்லாக தாங்கக்கூடியதுன்னா முழங்கால் மூட்டு தான். அந்த இடத்துல நிறைய அந்த ஜாயின்ட் ஸ்பேஸை ஃபுல்லாக அந்த நீர் கோர்க்கிறதுனால என்ன ஆகுது, அதனால வந்து அந்த எலும்புகளில் ஊறி அது பெருசாக ஆரம்பிக்குது. 2 எலும்புகளும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்குது. ஜாயின்ட் ஸ்பேஸ் கம்மியாக ஆரம்பிக்குது. நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் பிதுங்கி வெளியில் வர ஆரம்பிக்குது. இதனால அந்த மூட்டுகளில் நிறைய மாற்றம் வர ஆரம்பிக்குது. அந்த தேக்கத்தோட நீர் வீக்கத்தோடே வந்து நம்ம நடக்கிறாங்க அப்படின்னா எலும்புகளுடைய ஷேப்பே வந்து மாற ஆரம்பிக்குது. டிஃபார்மிட்டிஸ் வரைக்கும் வந்து போக ஆரம்பிக்குது. இதற்கு கண்டிப்பாக வந்து வெளிப்பக்க சிகிச்சைகள், நம்ம வர்ம சிகிச்சைகள், பஞ்சகர்மா சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஃபார்மிட்டிஸ் வரைக்கும் மாறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். சில பேருக்குலாம் காலே நல்லா வளைஞ்சு காலே வந்து ஒரு ஷீ ஷேப்பில் வந்து மாற ஆரம்பிக்கும். அசைஞ்சு நடப்பாங்க, ஒரு சைடாக நடப்பாங்க. இந்த மாதிரி பொசிஷனே மாற ஆரம்பிக்கும். சில பேருக்கு முழங்கால் மூட்டு வலி இடுப்பு வரைக்குமே வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது ஒரு கால் வலி வந்து அது இன்னொரு கால்லையும் தேய்மானம் வர ஆரம்பிச்சு 2 கால் தேய்மானமும் வந்திருக்கும் போது நம்ம பேலன்ஸ் அடுத்து இடுப்புக்கு தான் வரும். இடுப்புலையுமே வந்து தேய்மானம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஹிப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அப்போ இடுப்பு எலும்புமே ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு முழங்கால் எலும்பு எப்படியோ அதே மாதிரி தான் இடுப்பு எலும்பும். அந்த இடத்துலையுமே வந்து ஒரு தேய்மானம் நடக்கும். அந்த இடத்துலையும் நீர் கோர்க்கிறது வந்து இருக்கும். அப்போது தேய்மானம் ஒவ்வொரு இடத்துக்காக மாற மாற அந்த பெரிய பெரிய ஜாயின்ட்ஸ், மேஜர் ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. அதுவும் குறிப்பாக லோயர் லிம்ஸில் வந்து பாதிக்கப்படுது. இதுக்கு வர்ம சிகிச்சை எடுத்து வந்து அந்த நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது. இது தவிர ஃபுல் பாடிக்கு பொடிக்கிளி சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய மூலிகை பொடி ஒற்றடம். இதனால வந்து அந்த தேவையில்லாத அந்த நச்சு நீர்லாம் வெளியில் போக ஆரம்பிக்குது. இது தவிர அந்த ஃபுல் பாடிக்கும் ஸ்டீம் தெரப்பி, இதனாலையுமே நமக்கு தேவையில்லாத அந்த நீரெல்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும். வாதம் நல்லா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். வாதம் சமநிலைப்படுது அப்படின்னாலே நமக்கு வலியோ வீக்கமோ வந்து இருக்காது. அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த தேய்மானத்துக்கு சில உள் மருந்துகளுமே நம்ம வந்து கொடுக்குறோம். உள் மருந்துகள் பார்த்திங்கன்னா ஜவ்வு நார்மலுக்கு வர்றதுக்கு, அதோடு சேர்ந்து கால்சியம் ரிச் டயட்ஸும் சேர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிரந்தரமாகவே அந்த மூட்டு எலும்பு தேய்மானத்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜில், ஏர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த கிரிபிட்டேஷன்ஸோடு சேர்ந்த எலும்பு தேய்மானத்தை நம்ம நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கார்த்திகேயன். எந்த ஊர்லேருந்துமா? காரைக்குடி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். என்ன வயதுமா? 32. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கள்.
எனக்கு இந்த வெள்ளைப்படுதல் கொஞ்சம் இருக்குங்க. ஓகே. பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ளோவா போகுது. அந்த இடமே கொஞ்சம் அரிப்பும் எரிச்சலுமா இருக்கு. ஓகேம்மா. கலரில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாம், எல்லோயிஷா போகுது. ஓகேம்மா. ஸ்மெல்லில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இப்பதான் கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஓகே. அடி வயிறு வலி எதுவும் இருக்குங்களா? அது பீரியட்ஸ் நேரம் மட்டும் தான் ரொம்ப பெயினா இருக்கு. பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே தான் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கா இல்லை தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டே இருக்கா? தொடர்ச்சியா இருக்குது. அந்த பீரியட்ஸ் முடிஞ்சது ரொம்ப ஸ்லோவா இருக்கு மேம். ஓகேம்மா. இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உடம்பு சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு அதில் கலர்லேயும் சேஞ்சஸ் வருது பார்த்தீங்களா, அதனால இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால அரிப்புமே வர ஆரம்பிக்குது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ வந்திருக்கு அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வாயில் வந்து புண்களோ இல்லை ஏதாவது நோய் தொற்றோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கலரில் வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து வரும். கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும்போது இதையுமே நம்ம நார்மலுக்கு கொண்டு வர முடியும். டெய்லியும் நைட்டில் வந்து இளநீரில் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. இது தவிர கற்றாழை ஜூஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. பாதாம் பிசின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மோர்லேயோ இல்லை ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸ்லேயோ நம்ம வந்து ஊற வச்சு ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்ல ஹீட் கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வெள்ளைப்படுதலுக்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை டேப்லெட் கொடுக்குறோம். அதே மாதிரி உடம்புல பித்த நாடியை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஹீட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா பித்த நாடியை வந்து குறைக்கணும். அதை சமநிலைப்படுத்துறதுக்கும் நம்ம சில மூலிகை கஷாயங்கள் கொடுக்குறோம். வெளிப்பக்கமாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மூலிகை பவுடர் வந்து கொடுக்குறோம். இந்த பவுடர் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணிட்டு வரும்போது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து இன்டர்னல் மெடிசன்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 10 டேஸ்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே பெர்மனெண்ட்டாக அது க்யூர் ஆகிடும். லைஃப் லாங் வரவும் செய்யாது. நேரில் வந்து இதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மீனா மேம், சேலம்ல இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்காக கேட்குறீங்கம்மா? எங்க அண்ணனுக்காக மேம். அவங்களுக்கு முதுகுல இருந்து கால் வர 2 வருஷமா வலி இருக்கு. என்ன வயதுமா அவருக்கு? 35 மேம். சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. எங்க அண்ணனுக்கு முதுகுல இருந்து கால் வரைக்கும் 2 வருஷமா தொடர்ந்து வலி இருக்கு மேம். சரி. ஃபுல்லா இப்ப பரவரஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தெரப்பி மெடிசன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம், சரியாகல மேம். என்ன ஒர்க் பண்ணுறாங்கம்மா? வெயிட் எதுவும் தூக்குறாங்களா இல்லை அதிகமாக ட்ராவல்? கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்க மேம். சரிம்மா. ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காரதுனால என்ன ஆகுது, முதல்ல பாதிக்கப்படுறது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு தான். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தாலோ இல்லை ஒரே பொசிஷனில் உட்காந்து ட்ராவல் அதிகமாக பண்ணினாலோ இல்லை கீழே குனிஞ்சு அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுற ஒர்க் பண்ணாலோ மாடிப்படி அதிகமாக ஏறி இறங்குற வேலைகள் பார்த்தாலோ முதல்ல பாதிக்கப்படுறது வந்து இந்த ஸ்பைனல் கார்டு தான். ஸ்பைனல் கார்டு அப்படின்றது ரொம்ப குறுகலான ஒரு அமைப்பில் நடுவில் ஒரு மெல்லிதான ஒரு டிஸ்க்கு தான் வந்து இருக்கும், ஜவ்வு வந்து இருக்கும். 2 எலும்புகள் சேர்ந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக வந்து வெளியில் கொண்டு வந்துடும். அப்போ ஈஸியாக வெளியில் கொண்டு வர மாதிரி நம்ம ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்காமல் அந்த ஸ்பைனல் கார்டை வந்து ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும். அப்போது அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா 2 எலும்புகள் அழுத்தம் கொடுத்து டிஸ்க் பல்ஜ் வர ஆரம்பிக்கும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு முழுமையாக கூட பிதுங்கி வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நடுவில் போகக்கூடிய நரம்புகளையும் சேர்த்து தான் பாதிக்கும். நரம்புகளில் நர்வ் கம்ப்ரெஷன் வரும், கால் வரைக்கும் வலி பரவுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அப்போது வந்து காலுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகலை. இடுப்புலேருந்து கால் வரைக்கும் நீளமான சயாட்டிக் நரம்பு அப்படின்ற ஒரு பேர். அந்த சயாட்டிக் நரம்பில் ரத்த ஓட்டம் தடைப்படுது அப்படின்னா தான் காலில் பேக் சைடில் வந்து பெயின் வந்து பரவ ஆரம்பிக்கும். சில பேருக்கு முழங்கால் வரைக்கும் பெயின் இருக்கும், சில பேருக்கு கால் பாதம் வரைக்குமே நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு டிஸ்க் பல்ஜை சரி பண்ணும்போது சயாட்டிக்காவும் சேர்ந்து வந்து சரி பண்ணிடலாம். இதற்கு வெளிப்பக்கமாக வந்து ஸ்பைனல் கரெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பாக அதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சிவியரான கண்டிஷனில் டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்ட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணி கடிவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மூலிகை மாவு பாத்தி கட்டி நடுவில் சூடாக மூலிகை எண்ணெய் ஊற்றி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ஜ் வந்து நார்மலாக சுருங்கி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இதோட சேர்ந்து வர்ம சிகிச்சைகள், வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு, பஞ்சகர்மா சிகிச்சைகள் இதெல்லாம் பண்ணி நிரந்தரமாகவே அந்த டிஸ்க் பல்ஜை குணப்படுத்திடலாம். லைஃப் லாங் அதுக்கப்புறம் வராமலும் பார்த்துக்கலாம். ஏன்னா நர்வ் கம்ப்ரெஷனும் அதிலே உங்களுக்கு சரியாயிடும். நர்வ் கம்ப்ரெஷன் இல்லாமல் நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக வரதுக்குமே நம்ம ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். இந்த சிகிச்சையெல்லாம் ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் எடுத்துக்கும் போது ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலோ இல்லை வேறு எதுவும் வேலைகள் பார்த்தாலோ கூட வலி வராத அளவுக்கு நிரந்தரமாக நம்ம வந்து குணப்படுத்திடலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் திவ்யதர்ஷினி. எந்த ஊர்லேருந்துமா? எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா?
தம்பி. என்ன வயது அவருக்கு? 7 வயது. சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாமா டாக்டர் கிட்ட? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. என் தம்பிக்கு 2 நாளா வாந்தி எடுக்கிறான். சாப்பிட்டோடனே வாந்தி எடுத்துறான். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வயிறுலாம் வலிக்குங்க. என்ன மேம்? சரிம்மா, வயிறு வலி இருந்து வாமிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்கா இல்லை எப்போவுமே இருக்கா? எப்பயுமே வயிறு வலிக்குங்க. எவ்வளோ நாளாக வலி இருக்கு? இந்த ஒரு வாரம். வயது எத்தனைமா அவருக்கு? வயசு 7. சரிம்மா, பூச்சிக்கான மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்களா? வார்ம் இன்ஃபெஸ்டேஷனுக்கு வயிற்றில் பூச்சியை க்ளீன் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுத்துட்ருக்கீங்களா? வயிறு வலிக்கு மாத்திரை வாங்கி கொடுப்பேன். வயிறு வலிக்கு மட்டும்தான் கொடுத்தீங்க? சரிம்மா, வயிற்றில் இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வயிற்றில் அந்த குடல் புழுக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி பசி எடுக்காது. சில பேருக்கு வயிறு வலி இருக்கும், சாப்பிட்டோன்னே வயிறு உபுசமாகும். ரொம்ப சிவியராக இருக்குன்னா வாமிட்டிங் கூட வரலாம். இது தவிர வயிறு புண்ணு இருந்துச்சுனாலும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். மேல் வயிற்றில் வலி இருக்கும். மேல் வயிற்றில் எபிகேஸ்ட்ரிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். நடு வயிற்றில் மேல் வயிற்றில் ஒரு பின் பாயிண்டில் வலி இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே நைட் டைமில் வலி அதிகமாக இருக்கும். வயிறு புண்ணாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வலி இருக்கும். காரம் புளிப்பு இது 2 சுவையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய சாக்லேட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறாருன்னா அதை முதல்ல தவிர்த்துக்கணும். கலரிங் ஏஜென்ட் ஃபுட்டை போட்டு ஏதாவது சாப்பிட்றாரு அப்படின்னா அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். இது தவிர கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அந்த சோடா இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அதையுமே தவிர்த்துக்கணும். ஃபுட்டு ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரியான உணவுகள் கொடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய லீஃபை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி வெறும் வயிற்றில் கொடுங்க. ஒரு 3 டேஸ் அதை கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் தேங்காய் பால் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 டேஸ் கண்டினியூஸாக கொடுக்கும்போது வயிறு புண்ணு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஆறிடும். அந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லக்கூடிய குடல் புழுகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிறோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கான சிறப்பாக ஒரு மூலிகை பவுடர் கொடுக்குறோம். நேரில் இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவரை நேரில் கூட்டிகிட்டு இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. நாமக்கல்லே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. 3 மாத குழந்தையிலேருந்தே நம்ம அதற்கான சிகிச்சைகள்லாம் நம்ம கொடுக்குறோம். 7 வயது ஆகுதுன்னு சொல்கிறீங்க, தாராளமாக நம்ம மருந்துகள் எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு எந்த விதமான பத்தியமும் கிடையாது. குழந்தைங்கள்லேருந்தே நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம். நேரில் இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அல்சர் ப்ராப்ளம்க்குமே ஒரு சிறப்பான மூலிகை டானிக் கொடுக்குறோம். இதுவுமே எடுத்துக்கும் போது வயிறு வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். எதனால் வயிறு வலி வருது அப்படின்றத நேரில் டாக்டர் பார்க்கும்போது தான் அதை முறையாக அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க முடியும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த முழங்கால் மூட்டு வலி இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, மூட்டு வீக்கம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? முழங்கால் மூட்டு வலின்னு கிடையாது, எல்லா விதமான எலும்புகள் தேய்மானமுமே அந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் தான் வரும். எலும்புகள் தேய்மானம் ஒரு ஏஜ் ஆனவங்களுக்கு காமனாக எல்லாருக்குமே வீட்டில் இருக்க தான் செய்யும். அப்போது நம்ம வீட்டில் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரெகுலராக அந்த ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வரும்போது பெயின் ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி ஆயில் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் என்னென்னு பார்த்தோன்னா ஆலிவ் ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். ஆலிவ் ஆயில் ஒரு 500 ml எடுத்துக்கோங்க. அதில் ரோஸ்மெரி ஒரு 100 கிராம்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்ந்து இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 100 கிராம்ஸ் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் போட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 மிளகு, அதுக்கப்புறம் முடக்கரத்தான் இலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது எல்லாத்தையும் அந்த ஆலிவ் ஆயிலில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். அந்த 1-2 இஞ்சியெல்லாம் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த நல்லா கொதித்து அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ரெகுலராக இந்த ஆயிலை எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போது பூங்கற்பூரம் மைல்டாக அந்த ஆயிலில் போட்டு லைட்டாக கொஞ்சம் எடுத்து காய்ச்சிட்டு அந்த ஆயிலை மைல்டான ஹீட்டில் நம்மளுடைய முட்டியை சுற்றி சர்க்குலர் மோஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம மைல்டான மசாஜ் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா முட்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ், அந்த டெண்டான்ஸ் எல்லாமே, அந்த இறுக்கமாக இருக்கக்கூடிய டெண்டான்ஸ், அந்த இலியோடிபியல் பேண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம இந்த மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். உள்ள நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக ஆற்று மணல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஒரு கடாயில் வறுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி ஒரு கிளி மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சு மேல் பக்கமாக இந்த ஆயிலுக்கு மேலே ஒற்றடம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதை வீட்டிலே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப நாள் இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் நார்மலாக இதற்கான சிகிச்சைகள் வெளிப்பக்கமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர்மனெண்ட்டாகவே அதை க்யூர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? எங்கள் பேர் முத்துமாரியம்மா. எந்த ஊர்லேருந்துமா?
எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சேலம். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்க தாத்தாவுக்காக. என்ன வயதுமா அவருக்கு? அவருக்கு. சரி, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க என்ன டிவி தொந்தரவு பார்த்து தாத்தாக்கு? பதில் சொல்லாதீங்க, போன்ல பேசுங்கம்மா. உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ இந்த மூட்டு வலிக்கு இல்லை எல்லா விதமான எலும்பு வலிக்கு வந்து இந்த வெளிப்புற சிகிச்சை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது? ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மூட்டு எலும்பு தேய்மானத்தினால பாதிக்கப்பட்டவங்க தான் பல லட்சக்கணக்கான பேர் சிகிச்சைகளுக்காக வராங்க. நிறைய பேர் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே வந்து எலும்புகள் வலியோட, மூட்டு எலும்பு வலியோட, காலே வளைஞ்சு போய் வருவாங்க, 2 பேர் சப்போர்ட்டோடு வருவாங்க, ஸ்டிக் வச்சு நடந்து வருவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்குலாம் நம்ம முதல்ல வந்து அந்த எலும்புகளுக்கான ட்ரீட்மெண்ட், வலியை குறைக்கிறதுக்கான சிகிச்சைகள் தான் நம்ம முதல்ல வந்து கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப வலியோடு வருவாங்க, சுத்தமாக எந்திரிச்சே நிற்க முடியல, உட்காந்தா எந்திருக்கிறதுக்கே 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகுது, எழுந்திருக்கிறதுக்கு யோசனையாக இருக்குது, அது மாதிரி எழுந்தால் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது, காலில் வந்து சவுண்டு வருது, படக்கு படக்குன்னு சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சிவியர் கண்டிஷனில் வந்தவங்களுக்குலாம் நம்ம வந்து வெளிப்பக்க சிகிச்சையாக முதல்ல வந்து ஃபுல் பாடிக்கும் ஸ்டீம் தெரப்பி, ஆவி குளியல் சிகிச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பாடிக்கும் வந்து வர்ம சிகிச்சைகள் ஃபுல் பாடிக்குமே நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணக்கூடிய அந்த தெரப்பீஸ் அப்படின்றது மூட்டுகளுக்கு மட்டும் பண்ணாமல் வெளிப்பக்கமாக ஃபுல் பாடிக்குமே நம்ம வந்து பண்ணுவோம். தேவையில்லாத நீரை முழுமையாக வெளியேற்றி அதற்கான வர்ம சிகிச்சைகளோட ஃபுல் பாடிக்கும் பொடி கிளி சிகிச்சை அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இதுவுமே நம்ம ஃபுல் பாடிக்கும் கொடுக்கும்போது தேவையில்லாத அந்த நீர், அந்த நச்சு நீர் எல்லாம் வந்து நல்லா ஆவியாகி வெளியில் போக ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து அந்த மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். தசைகளோட இறுக்கம் அப்படின்றது ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் ரொம்பவே சிவியராக இருக்கும். அது எல்லாமே நம்ம அந்த பொடிக்கிளி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நம்ம பிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், எந்தெந்த இடத்துலலாம் ஆர்த்ரைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எந்த இடத்துல வலி அதிகமாக வீக்கத்தோடு வந்திருக்காங்களோ அந்த இடத்துல வந்து பிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை ஆயில் வச்சு காட்டனில் போட்டு நம்ம அந்த ஒற்றடை சிகிச்சை வந்து கொடுப்போம். இது தொடர்ந்து வந்து ஜானுவஸ்தின்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட்டு, குறிப்பாக மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு ஜானுவஸ்தி, ஜானு பிச்சு அப்படின்ற ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூலிகை மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ள சூடான மூலிகை ஆயில் ஊற்றி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த சூடாக ஊற்றக்கூடிய அந்த ஆயிலே உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சு நீர், வாத நீர் எல்லாம் உங்களுக்கு நல்லா வந்து எவாப்ரேட் ஆகி வெளியில் போக ஆரம்பிக்கும். ஜாயின்ட் ஸ்பேஸுமே அதிகமாக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வந்து கால் பாதத்துக்குன்னு ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டு, கால் பாதம் வரைக்கும் நரம்புகளும் சேர்ந்து கம்ப்ரெஷன் வந்து இருக்கும். மூட்டு எலும்பு தேய்மானத்தில் நர்வ் கம்ப்ரெஷன் ரொம்ப ஒரு மெயின் பார்ட்டாக இருக்கும். அப்போது நர்வ் கம்ப்ரெஷனை சரி பண்ணுறதுக்கு நம்ம ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ட்ரீட்மெண்ட் கால் பாதம் வரைக்குமே நம்ம பண்ணுவோம். அப்போது காலில் இருக்கக்கூடிய அந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷனுமே நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வந்து நம்ம வேறு ஏதாவது வலியோ இல்லை வீக்கமோ இருக்குது அப்படின்னா ஃபுட் பாத் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து கப்பிங் ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரியான வெளிப்பக்க சிகிச்சைகள், பஞ்சகர்ம சிகிச்சையில் நிரந்தரமாக வந்து அவங்கள ஒரு 15 டேஸ் 20 டேஸில் அவங்கள வந்து நல்லா நடக்க வைக்க முடியுது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டோ இல்லை வீல் சேர், வாக்கர் ஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எதுவுமே இல்லாமல் அவங்களோட வேலைகளை அவங்களே செய்கிற அளவுக்கு நல்லாவே நடக்கிறாங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், என் பேர் ஜோத்னா மேம். எந்த ஊர்லேருந்துமா? சேலம் மாவட்டம் மேச்சேரிங்கிற கிராமத்து பக்கம் பேசுறேங்க மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க மேம் கேட்குறேன். உங்கள் வயதுமா? எனக்கு ஒரு 51 வயது. உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. சரி. வணக்கம்மா. வணக்கங்க மேம், சொல்லுங்கள். கால் வலிங்க மேம், வந்து கீழே பாதம் வலி வந்து வந்து நடந்தா மட்டும் வலிக்குதுங்க மேம். சரிம்மா. 2 பாதத்துலயுமே கீழே நடந்தா மட்டும் வலிக்குது. நார்மலா உட்காந்துட்டு பண்ணும் போதெல்லாம் வலிக்கிறது இல்லைங்க. வீக்கம் இருக்கா? வீக்கம்னா அந்த அதிகமா உட்காந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டா வீக்கம் வருதுங்க மேம். சரிம்மா. அப்புறம் வந்து இல்லைங்க மேம், சுகர் இல்ல. ஓகே. அப்புறம் வந்து அது ஸ்கேன் பண்ணுங்க மேம், கீழே பாதம் அந்த சுத்தி வந்து தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. பண்ணும்போது வந்து நம்ம உட்காந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு நார்மலா நடக்க முடியலைங்க மேம். சரிம்மா. காலில் வந்து அந்த குதிங்கால் பகுதியில் வலி இருக்கா? கால் ஃபுல்லாகவே வலி இருக்கா? பாதம் ஃபுல்லாவே, குதிங்கால் வந்து சும்மா நார்மலா இருக்கும்போது வலிக்குங்க மேம். நடக்கும் போது குதிங்காலுமே அதிகமா வலிக்கல, ஆனா வேகமா நார்மலா நடக்க முடியல. எந்திரிச்சு காலைல தூங்கி எந்திரிச்சு பாத்தீங்களா, அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி அப்படியே நடந்து போய் அப்புறமா நடக்கும் போதுதான் கொஞ்சம் நார்மலுக்கு வருது. டக்குன்னு நடக்க முடியுங்க மேம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. சரிம்மா. அப்புறம் வந்து பாத்ரூம் போயிட்டா, யூரின் போயிட்டா கொஞ்சம் ரிலீஃபா தெரியுது.
சரிம்மா, கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம். எலும்பு தேய்மானம்ன்றது எங்கே வேணாலுமே வரலாம். முழங்கால் மூட்டில் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. கணுக்கால் பகுதியில் கூட வந்து வரலாம். குதிங்கால் வாதம் அப்படின்னு சொல்லுவோம். காலில் வந்து வாத நீர் வந்து எங்கே வேணாலும் வந்து தேக்கம் வந்து இருக்கும். குதிங்கால் பகுதிகள்லையும் வந்து வீங்கும். ஆங்கிள் ஜாயிண்ட்டில் ஒரு ஸ்வெல்லிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். கால் பாதம் எப்போவுமே வந்து வீக்கம் இருக்கும். வீக்கம் இல்லாமல் வலி கூட மட்டும் இருக்கலாம். இப்போது காலில் வந்து ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் இருக்கும், வலி அதிகமாக இருக்கிறதுனால. கால் பாதம் வந்து மரத்து போயிருக்கிறது, நடக்கும்போது அந்த கால் வந்து பெட்டில் நடக்கிற மாதிரி, பஞ்சில் நடக்கிற மாதிரி கால் வந்து மதப்பாவே எப்போவுமே வந்து ஃபீல் ஆகும். இதுக்குமே நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் வெளிப்பக்கமாக நான் சொன்ன மாதிரி ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இதோடு சேர்ந்து ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம வந்து கொடுக்குறோம். வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு நரம்புகளுடைய முடிச்சுகளில் நல்லா வந்து ரத்த ஓட்டம் நல்லா போக ஆரம்பிக்கும். எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னாலுமே அதற்குமே நம்ம வெளிப்பக்க ட்ரீட்மெண்ட்டாக வெளிப்பக்கமாக லேப்பனம்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். மூலிகை மருந்துகள் வச்சு வெளிப்பக்கமாக பற்று மாதிரி ஒன்று போட்டு அந்த ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்குது, உள்பக்கமாக ஏதாவது நீர் தேங்கி இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து வெளியில் கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணி நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். நீங்கள் நேரில் நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே அது நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா. டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். லைனில் தான் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போது ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த முழங்கால் மூட்டு வலி மாதிரி வேறு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் என்னென்ன நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருத்துவத்திலே அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். முழங்கால் மூட்டு எலும்பு தேய்மானம், கழுத்து எலும்பு தேய்மானம், குறிப்பாக சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ், அது மாதிரி டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரோலாப்ஸு, ஆங்கிலோசின் ஸ்பாண்டலோசின் சொல்லக்கூடிய ஆங்கிளில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தரமான ஒரு தீர்வு மூலிகை மருத்துவத்திலே கொடுத்துட்ருக்கோம். இது தவிர சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக நாள்பட்ட ஆஸ்துமா தொந்தரவுகள், சிஓபிடி ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், சைனசைட்டிஸ் தொந்தரவுகள், இந்த மாதிரியான சிகிச்சைகளுக்குமே நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் உள்மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக அதற்கான தீர்வு கொடுக்குறோம். இது தவிர நாள்பட்ட சோரியாசிஸ் கண்டிஷன், ஸ்கின் ப்ராப்ளம்னா குறிப்பாக நாள்பட்ட சோரியாசிஸ் தொந்தரவுகளுக்கு நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் மூலிகை மருந்துகளே நிரந்தரமான தீர்வு இருக்குது. இது தவிர பைல்ஸ் ப்ராப்ளம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் கோளாறுகள் எல்லாவற்றுக்குமே நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் மூலிகை மருத்துவத்திலே நிரந்தரமாக அதற்கான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போது மற்ற மருத்துவம் எடுக்கிறவங்க வந்து இந்த இயற்கை மருத்துவம் எடுக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த விதமான நோய்களுக்கு நாள்பட்ட சிகிச்சைக்கு, நாள்பட்ட வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டுக்கான மெடிசன்ஸ் சைல்ட்ஹுட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன், இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னாலும் தாராளமாக நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளுக்கு எந்த விதமான பத்தியமும் கிடையாது, அது மாதிரி சைடு எஃபெக்ட்ஸுமே எதுவுமே கிடையாது. நம்ம மூலிகை மருந்துகள் எல்லாமே மருந்து பரிசோதனை ஆய்வுக்கூடங்களில் ஆய்வு செய்யப்பட்ட மூலிகை மருந்துகள், தரமான மூலிகை மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு தரச்சான்றிதழ் பெற்ற மருந்துகள் வச்சு தான் நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்குறோம். உள் மருந்துகளுமே நம்ம வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத மூலிகை மருந்துகள் வச்சு தான் சிகிச்சைகள் எடுத்துக்கிறோம். அதனால் தாராளமாக நம்ம எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் அதற்கான மருந்துகளோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். ஜென்ரலாக வந்து நம்ம முழங்கால் மூட்டு வலி பற்றி இன்றைக்கி பேசணும். இந்த வலி வருது அப்படின்னாலே நம்மளுடைய உடல் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது டாக்டர்? உடம்புல வலி இருக்குது, எலும்புகளில் வலி இருக்குது அப்படின்னாலே அது வாதத்தோடைய அதிகமாக இருக்கக்கூடியதற்கான ஒரு அறிகுறி தான். வாத உடம்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஆல்ரெடி நம்ம வாதம் வந்து உடம்புல அதிகமாகவே இருக்கும், அதோடு சேர்ந்து நமக்கு இன்னும் அந்த அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளோ இல்லை அதற்கான லைஃப் ஸ்டைல்லையோ நம்ம சேஞ்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வாதத்துடைய அளவு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக வந்து போகும். அப்போ அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் வாதம் வந்து ஒரு 80 வகையான வாதம் வந்து நம்ம சித்தர்கள் வகைப்படுத்தியிருக்காங்க. அந்த வாதத்தில் ஒன்று தான் இந்த முழங்கால் மூட்டில் வரக்கூடிய வலி அழல் கீழ்வாயு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வந்து அழல் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம். முழங்கால் மூட்டு வலிக்குமே நம்ம வந்து சித்தர்கள் வந்து வாதத்தை ஒரு அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா விதமான எலும்புகள் தேய்மானத்துலேயுமே வாதம் அப்படின்றது குறிப்பாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இதோடு சேர்ந்து பித்தமும் ஜாஸ்தியாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால வந்து வலி அதிகமாக இருக்கலாம். அப்போது கபம் வந்து சேர்ந்து இருக்கலாம். அப்போது வாதம் தான் வந்து மெயினான ஒரு கான்செப்ட். இது வந்து அதிகமாக இருக்கும்போது இதோட பித்தமோ இல்லை கபமோ சேரும்போது இன்னும் அதை எக்ஸ்ட்ரீமாக வந்து காட்டுது. குறிப்பாக அது முழங்கால் மூட்டு எலும்பு தேய்மானத்துலேயும் நடக்கலாம், முடக்குவாதம் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்லேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வாதம் வந்து இருக்கலாம். ஓகே டாக்டர். ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுடைய பிரான்ச்சஸ் பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாடு இல்லாமல் வேறு எங்கெல்லாம் இருக்குது? ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 36 கிளைகள் இருக்குது. இது தவிர வந்து ஆந்திராவில் ஒரு 19 கிளைகள் இருக்குது.
தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 பிரான்ச்சஸ் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கிளை இருக்குது. மகாராஷ்டிராவில் ஒரு 17 கிளைகள் இருக்குது. அது மாதிரி வந்து கர்நாடகாவில் ஒரு 15 கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஊரில் இருந்தாலுமே நம்ம ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணி நாள்பட்ட நோய்களுக்கு டைரெக்டாக நம்ம மருந்துகளையுமே கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கக்கூடிய வசதியுமே நம்ம ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி டாக்டர் ஆன் கால்ல முழங்கால் மூட்டு வலி பற்றின அருமையான விளக்கம் கொடுத்துட்டீங்க டாக்டர். அதே மாதிரி நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேர்களே இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.